ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாள், இந்த வாரம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பொறுப்புகள், செய்ய வேண்டிய காரியங்கள், சந்திக்க வேண்டிய போராட்டங்கள், அப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்துருக்கீங்களா? பயப்படாதீங்க. இதுவரையில் நடத்தினார்ல, இனியும் உங்களை நடத்துவார். ஆமென். இந்த வாரம் எப்படி இருக்குமோ பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கு வரலாம் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவதற்கு உண்மையில் வருகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? யாத்திராகும் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, மோசைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். மோசே, பயப்படாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் மீட்டு எடுத்து கொண்டு வருவேன்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு எப்படி கொண்டு போவேன்? இப்படி பல விதமான காரியங்கள். மோசைக்கு பயம் இருந்தது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, சாதாரணமாக இல்லை, பாருங்கள், இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உன்னை கொண்டு செய்வேன், உனக்கு செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரிலும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமாக இருக்கு, நீ பார்ப்ப. அல்லேலூயா. அதுதாங்க மேன்மை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் வச்சுங்களேன், பாருங்கள், நீங்கள் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னவனவாக மோசைக்கு செய்தாரா? மோசையோடு கூட இருந்தாரா? வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் மோசே. பாருங்கள், ஆக்சுவலாக அவர் பிறக்கும் போதே மரித்து இருக்கணும். ஆனால் எல்லா ஆண் பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க, மோசே பாதுகாக்கப்படுகிறார். ரெண்டாவது, இப்போ பார்வனை சந்திக்க போகிறார். இப்போ வளர்ந்து பெரியவனாகி பார்வன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, பெரிய அதிகாரமுடையவன். அவன் கையில் போன அவ்வளோதான். ஆனால் பார்வனையும் சந்தித்து பார்வனுக்கு சந்திக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார். பார்வனால் ஒன்றுமே செய்ய முடியல. மூன்றாவது பாருங்க, மோசைக்கு விரோதமாக ஜனங்கள் கல்லேறுகிறாங்க, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. சொந்த ஜனமே இப்போ எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாச்சு, ஆனால் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆமென். நான்காவது, மோசையை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரிகளை நடப்புகிறார். வாதையில் வருகிறது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் செங்கடலை பிளக்க பண்ணுகிறார். எத்தனை பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளை, வானத்தில் மன்னாவை பொழிந்தார். இதை சொன்னார்ல, நான் உன்னோடு கூட நான் செய்ய காரியம் பயங்கரமாக இருக்குன்னு. அப்படிப்பட்ட அற்புத அடையாளம் செய்யும் போது கூட இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலா மோசே மரிக்கும் போதும் கர்த்தர் கூட இருந்து மோசையை கர்த்தரை அடக்கம் பண்ணினார். இது போல மேன்மை அங்கங்கே கிடைக்கும். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருன்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே வசனம் சொல்ல பிரகாரம் பூமியில் பார்த்துற அது அதிசயங்களை நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அது ஆச்சரியப்படுவாங்க. நான் செய்ய காரியம் பயங்கரமாக இருக்குது. அதே வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தராரு. பிரச்சனையை பார்க்காதீங்க, சோர்வுகளை பார்க்காதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கொடுந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இதை நம்புங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது பலருக்கு முன்னாடி அதிசயங்களாக இருக்கும். இதை நம்புறீங்களா? இன்றைக்கி நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. மோசையோடு இருந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. மோசையை கொண்டு பலத்த பயங்கரமான கிரிகளை செய்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற ஸ்தோத்திரப்பா. யார் யார் என்னென்ன அதிசயத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, அற்புதங்களுக்காக காத்திருக்கிறாங்களோ, இன்றைக்கு அது செய்யுங்கப்பா. ஆசீர்வதி கனப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கோப்ப கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.